கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் ஜே.ஆர். ரங்கராஜு அவர்களின் விஜயராகவன் என்ற துப்பறியும் நாவலை காண உள்ளோம். இவர் 1875 ஆண்டு பாளையம் கோட்டையில் பிறந்தவர். 1908 ஆண்டுகளில் துப்பறியும் நாவல்களை எழுதத் தொடங்கினார். இவர் பல புகழ்பெற்ற துப்பறியும் புதினங்களை எழுதியுள்ளார். திருவல்லிக்கேணி துப்பறியும் கோவிந்தன் இவர் உருவாக்கிய புகழ்பெற்ற துப்பறிவாளர் பாத்திரம். கோடியே தெரியாமல் பின்னி கிடக்கும் பல சிக்கல்களை துப்பறியும் கோவிந்தன் எவ்வளவு சாகசத்தோடு விடுவிக்கிறார் என்பதையும், அதற்காக அவர் எவ்வளவு அபாயங்களில் சிக்கி தப்புகிறார் என்றும் சற்றும் விறுவிறுப்பு குறையாமல் இந்நாவல் முழுமையும் எடுத்துச் சென்றுள்ளார். குடும்பங்களில் பணம் காரணமாகவும், பெண் காரணமாகவும், போட்டி காரணமாகவும் ஏற்படும் பகை வளர்ந்து பெரு நெருப்பாகி கொள்ளை, கொலை, கடத்தல் முதலிய பல கேடுகளை உண்டாக்குகிறது என்பதை மிக தெளிவாகவும் சுவாரஸ்யத்திற்கு பஞ்சமில்லாமலும் பின்னியுள்ளார். அதிகாரம் 15. கோவிந்தனும் சீனும் கும்பகோணத்தில் ஒரு தனி வீட்டில் ஜாகை வைத்துக் கொண்டிருந்தனர். அவ்வீடு டெலிபோன், மின்சார விளக்குகள் முதலிய வசதிகளுடன் இருந்தது. பத்மநாபன், ராமசாமி ஆசாரி முதலியவர்கள் வந்து சேர்ந்த மறுநாள் இரவு ராகவனின் நண்பர்கள் ஒருங்கு சேர்ந்து பெரிய விருந்தொன்று நடத்தினர். அவ்வைபவத்திற்கு பல பிரமுகர்களும் தெரிவிக்கப்பட்டிருந்தனர். கோவிந்தன், சீனு முதலானோரும் வந்திருந்தனர். முதல் நாள் இரவு விருந்துக்கு வந்தவர்கள் மறுநாள் இரவு வரையும் அங்கே தானே நிறுத்தி கொள்ளப்பட்டு விருந்து மிக்க சம்பிரமத்தோடும் பூர்த்தி பெற்றது. யாவரும் தம் தம் இல்லங்கட்கு சென்றனர். கோவிந்தனும் தமது இருப்பிடத்திற்கு திரும்பினார். அப்பொழுது இரவு 8 மணி இருக்கும். தமது வீட்டிற்குள் நுழைந்ததும், "ஹா, இதென்ன? இங்கே யார் இப்படி அலங்கோலம் செய்திருப்பது?" என்றார் கோவிந்தன். அவருக்கு எதிரில் எழுதும் மேஜை இருந்தது. அதற்கு 2 பக்கத்திலும் 4 அறைகள் வீதம் இருந்தன. அவை ஒவ்வொன்றும் வெளியில் இழுக்கப்பட்டு திறந்திருந்தன. கடைசியில் கீழே இருக்கும் அறை நன்றாக இழுக்கப்பட்டு கீழே ரத்தன கம்பளத்தில் கிடந்தது. கோவிந்தன் உடனே சீனுவை அழைப்பதற்காக மின்சார மணியிடத்தில் தமதை கையை கொண்டு போய் சீனு என்று கூப்பிட முயன்றார். "அந்த மணியை தொடாதீர்கள், உங்கள் ஆள் வீட்டில் இல்லை" என்று மிகவும் மரியாதையுள்ள ஒரு குரல் கேட்டது. கோவிந்தன் உடனே திடுக்கிட்டார். அதற்கு காரணம் இல்லாமல் போகவில்லை. 3 கஜ தூரத்தில் மேஜைக்கு மற்றொரு பக்கத்திலிருந்து தம் 2 கண்களுக்கும் மத்திய பாகத்தை நோக்கி குறிவைக்கப்பட்டிருக்கும் ஒரு கை துப்பாக்கியின் உருண்டையான சுடும் துவாரம் தெரிந்தது. அதை பிடித்து கொண்டிருக்கும் மனிதன் தம் முகத்தை கருப்பு துணியால் மூடி அதில் கண்களுக்கு நேராக இருக்கும் துவாரங்களின் வழியாக பார்த்து கொண்டு அலட்சியமான தோற்றத்துடன் நின்று கொண்டிருந்தான். 4 நிமிஷங்கள் வரை எங்கும் நிசப்தம். பிறகு கோவிந்தன் மூச்சு விட துணிந்தார். சுயேச்சையாக அறையின் கதவு பக்கம் திரும்பினார். அங்கும் ஒரு மனிதன் முகத்தை கருப்பு துணியால் மூடிக்கொண்டு துப்பாக்கி பிடித்தவனும் நிற்பதைக் கண்டார். "ஹா, பேஷ், எவ்வளவு ஜாக்கிரதை! நீங்கள் யாரையா?" "அது சரியான கேள்வி கோவிந்தா. இவ்வளவு அமைதியாக நீ பேசுவதால் நாங்கள் வந்த காரியம் ஜெயமாகும் என்றே நினைக்கிறோம். ஆனால் ஒரு சமாசாரம். அலட்சியமாக பேசுவதற்கு என்ன வேண்டாம். என் விரலை அழுத்த வேண்டியதுதான் தாமசம். அடுத்த வினாடில் உன் உயிர் போய்விடும்." மேசைக்கு எதிர்ப்புறத்தில் நின்றவன் இப்படி சொன்னான். கோவிந்தன் தலையசைத்தார். "எனக்கு நன்றாக தெரியும். இவ்வளவு ஜாக்கிரதையுடன் வருவதற்கு முகத்தை மூடுவானேன்? ஒரு சமயம் எனக்கு ஏற்கனவே அறிமுகமான பிரிய நண்பர்களோ?" என்றார் கோவிந்தன். "என்னை இதுவரையில் நீ பார்த்ததில்லை. ஆனால் உன் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்க நாங்கள் இங்கே வரவில்லை. உன்னை கேள்விகள் கேட்கவே வந்தோம். நேற்றிரவு நடந்த விருந்தின் கடைசியில் ராகவன் திடீரென்று என்ன செய்தான்?" "ஓ, அவனா? தன் சட்டையை கழற்றி கொண்டிருந்தான். கழற்றிய பின் ஏதோ ஞாபகம். தனது சட்டையை தொட்டு பார்த்துவிட்டு தேட முயன்றான். சீனும் தனது புகைக்குழாயை போட்டுவிட்டு அவனுடன் தேடத் தொடங்கினான்." "ஆம், உன்னை பற்றி சொல்ல மறந்து விட்டாயே. நீ அப்பொழுது என்ன செய்து கொண்டிருந்தாய்?" "எதை தேடுகிறீர்கள் என்று கேட்டுவிட்டு அதற்கு பதில் வராமையால் சீனு கீழே போட்டுவிட்ட புகைக்குழாயை எடுத்து அதில் இருந்ததை கொட்டிவிட்டு வேறு புதிய தூளை அடைத்து அதை குடிக்க முயன்றேன்." "குடித்தீரா?" "அதற்குள் தாம்பூலத்தின் மீது எண்ணம் போகவே புகைக்குழாயை கீழே போட்டுவிட்டு பாக்கு வெற்றிலை எடுத்து மென்று கொண்டிருந்தேன். பிறகு எங்கும் அகப்படவில்லை என்று சீனு சொல்லிக் கொண்டிருந்தான்." "காணாமற் போனது என்ன?" "ஏதோ ஒரு மோதிரமாம்." "ஏதோ என்பது ஏன்? விருந்துக்கு சற்று நேரத்திற்கு முன்பு ராகவன் அதை உன்னிடம் காண்பித்து அதில் பா என்று எவ்வளவு அழகாக செதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லவில்லையா? அதற்கு பதிலாக நீயும் அதை நெடும் காலமாக தேடிக்கொண்டிருப்பதாகவும் ஒரு கொலைக்கேசை நிரூபிக்க நல்ல அத்தாட்சியாகும் என்று சொல்லவில்லையா?" "அப்படியா நான் சொன்னேன்? எனக்கு நினைவில்லை. அதை பற்றி இப்போது என்ன? போனது போய்விட்டது.
நான் கொஞ்சம் வெற்றிலை பெட்டியை என் சட்டைப்பையிலிருந்து எடுத்துக்கொள்ளலாமா என்றார் கோவிந்தன். கையை அசைக்காமல் அப்படியே உட்காரடா. இந்த கதையெல்லாம் எங்களிடம் செல்லாது. என் உத்தரவில்லாமல் அசைந்தாயோ அதே வினாடியில் முன்னால் ஒரு குண்டு பின்னால் ஒரு குண்டு. ஜாக்கிரதை. நீ சொன்ன மறுமொழிகளிலிருந்து எங்களை கேலி செய்வதாக தோன்றுகிறது. உன்னுடைய அலட்சிய சுபாவமான ஒவ்வொரு சொல்லும் உனக்கு அபாயத்தை வெகு நெருக்கத்தில் கொண்டு வருகிறது என்பதை அறிந்து கொள். ஆஹா, அப்படியே? அந்த மோதிரம் எங்கே? உடனே எடு. இப்பொழுதுதான் என் மேஜின் அறைகள் யாவும் கலைந்திருப்பதன் காரணம் விளங்குகிறது. நான் வரும் முன் என் வீடு முற்றும் தேடியிருக்கிறீர்கள் போலும். வேறு சாவி கொண்டு கதவின் பூட்டை திறந்து உள்நுழைவதற்கு கூட உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. உங்கள் சாமர்த்தியம் எனக்கு இல்லை. நான் அந்த மோதிரத்தை எடுக்கவே இல்லை. எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்னிடம் அந்த மோதிரம் இல்லை என்று நிச்சயமாக சொல்லுவேன். அது வெறும் பொய். அப்படியானால் உன் எண்ணம் தான் என்ன? நாங்கள் உன்னுடைய அறையை நன்றாக தேடினோம். அந்த வைர மோதிரம் அகப்படவே இல்லை. அநேக வருஷ காலங்களுக்கு முன் நடந்து மறந்து போன கொலையை அந்த மோதிரத்தின் மூலமாக நன்றாக நிரூபித்து விடலாம் என்று நீ வியர்த்தமாக முயல்கிறாய். அது ராகவனிடமிருந்து கீழே விழுந்து போனது முதல் எங்கள் வகை மனுஷன் உன்னையும் உனது ஒவ்வொரு காரியங்களையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறான். அந்த மோதிரத்தை நீ எவரிடமும் கொடுக்கவும் இல்லை, மறைத்து வைக்கவும் இல்லை. ஆகையால் உன் தேகத்தில் தான் எங்கேயாவது பத்திரப்படுத்தி இருக்க வேண்டும். இல்லை, ஒருபோதும் இல்லை. மறுபடியும் இல்லை என்று பொய் சொல்கிறாயா? ஜாக்கிரதை. மீண்டும் அவ்விதமே சொன்னால் அடுத்த நிமிஷத்தில் உன்னை சுட்டு கொன்றுவிட்டு உன் தேகமுற்றும் தேடி பார்த்து அகப்படாவிட்டால் ஒரு சமயம் நீ அம்மோதிரத்தை விழுங்கியிருக்கலாமாகையால் உன்னை துண்டு துண்டாக நறுக்கி உன் வயிற்றையும் சோதித்து பார்த்து விடுவோம். என்னடா சொல்லுகிறாய் என்று ஆத்திரத்துடன் கேட்டான். இல்லை என்று பதில் சொல்ல வாயெடுத்த கோவிந்தன் எதிரில் இருப்பவனுடைய கண்கள் ஜொலிப்பதைக் கண்டு தன் முடிவு காலம் நெருங்கிவிட்டது என்று எண்ணி தன் வாயை அடக்கிக் கொண்டார். என்ன கோவிந்தா, மறுபடியும் யோசி. உனக்கு சில நிமிஷங்கள் கொடுக்கிறேன். 10 நிமிஷம் கொடுக்கிறேன். அதற்குள்ளாக அந்த வைர மோதிரத்தை எங்களிடம் சேர்ப்பிக்காவிட்டால் அடுத்த நிமிஷத்தில் உன் மூளை சிதறிவிடும்படி சுட்டுவிடுவேன், தெரிகிறதா என்றான் எதிரில் இருப்பவன். சந்தேகம் என்ன? நன்றாக தெரிகிறது என்றார் கோவிந்தன். கோவிந்தன் நாற்காலியில் சாய்ந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டார். என்ன செய்வதென்று தோன்றவில்லை. இன்னும் 10 நிமிஷங்கள்தான் உயிர் நிற்கும். பின்னால் குண்டு பாய்வது நிச்சயம்தான். அவன் திடசித்தனாக கேட்கும் கேள்விகளும் அவன் கண் பார்வையும் அவன் கலங்காத நெஞ்சினன் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. இப்பொழுது அந்த வைர மோதிரத்தை கொடுத்தால் ஒழிய உயிருடன் இருக்கப் போவதில்லை என்று தனக்குள் யோசித்தவராக மேஜை மீது தாம் வந்தவுடன் வைத்த புகைக்குழாயின் மேல் தமது கண்களை செலுத்தலானார். அதற்குள் எதிரில் இருந்தவன் 5 நிமிஷம் பாக்கி என்றான். கோவிந்தன் அதை கவனிக்கவில்லை. மிகு கூர்மையாக புகைக்குழாயை கவனிப்பதில் கண்ணாக இருந்தார். 3 நிமிஷங்கள். கோவிந்தனுடைய உதடுகள் அசைந்தன. ஆனால் வாய்க்குள்ளேயே என்னவோ சொல்லிக் கொண்டிருந்தார். 2 நிமிஷம். ஆமாம், ஆனால் என்று வார்த்தையை உள்ளுக்கு இழுத்தார் கோவிந்தன். ஒரே 1 நிமிஷம் என்றான் எதிரில் இருந்த கைத்துப்பாக்கிக்காரன். கோவிந்தன் தம் பார்வையை புகைக்குழாய் மீதிருந்து திருப்பி நிம்மதியாக எதிரில் இருப்பவனை பார்த்து, ஏன் இவ்வளவு சப்தம் செய்கிறாய்? நீ கட்டாயம் அந்த வைர மோதிரத்தை அடைவாய். அதை யார் எடுத்தார்கள் என்று எனக்கு தெரியும் என நம்புகிறேன். அதை உனக்காக என்னால் வாங்கித்தர முடியும் என்றார். முட்டாளே, இந்த மாதிரியெல்லாம் பிதற்றி காலத்தை போக்கலாம் என்று நினைக்கிறாயோ என்று கத்தினான் எதிரில் இருப்பவன். இல்லை, காலத்தை போக்க நான் சொல்லவில்லை. உனக்கு வேண்டியது மோதிரம். இந்த அறையை விட்டு நீ வெளியில் போவதற்குள் நான் வரவழைத்து தருவேன். அவ்வளவுதானே உனக்கு வேண்டும்? நான் சொல்வதை சற்று கேள். இல்லாவிட்டால் என்னை சுட்டுவிடு. என்னை இப்போது சுடுவதானால் நீ ஒரு பிரயோஜனமும் அடைய மாட்டாய். வந்த 2 மனிதர்களும் சீக்கிரமாக கஞ்சாடையிலேயே பேசிக்கொண்டார்கள். கோவிந்தன் பின்வருமாறு சொன்னார். வைர மோதிரம் காணாமற் போன சமயம் ஒரு வேலைக்காரன் அவரிடம் வந்து உடனே நழுவினான். அவனது புகைக்குழாய் தவறி விழுந்து விட்டது. அதை நான் எடுத்து பக்கத்தில் வைத்திருந்தேன். வரும்பொழுது அதை கொண்டு வந்து இம்மேசையின் மேல் வைத்தேன். அதோ அது மேசை மீது இருக்கிறது. இவ்வளவு நேரமும் அதையே கூர்மையாக கவனித்தபடி இருந்தேன். அதில் ஏதோ எழுத்துகள் தோன்றுவதால் அதை பார்த்து அந்த மோதிரம் எடுத்தவனை சொல்லிவிடுகிறேன். வீணில் என்னை கொல்வதானால் உங்களுக்கு மோதிரம் ஆகப்படப் போவதில்லை. இப்படி சொல்லிவிட்டு உடனே வெளிக்கு வெகு தைரியமாக இருப்பவர் போல அபிநயித்தவாறு நாற்காலியை மேஜைக்கு அருகில் இழுத்து போட்டுக்கொண்டு எதிரில் இருந்த அந்த புகைக்குழாயை கையில் எடுத்து அதை பரீட்சிப்பவர் போல அபிநயித்துக் கொண்டு யோசனை செய்யலானார். 1 மைலில் தம் உயிர் தொங்குகிறது என்பதை கோவிந்தன் மறக்கவில்லை. தாம் இவ்வளவு நிதானமாக பேசினதில் வந்த கொலைபாதகர்கள் தம் வார்த்தையில் சற்று நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்றும் எண்ணினார். தாம் சற்று தயங்கினால் அடுத்த நிமிஷம் மறு உலகம்தான் என்று தெரிந்து கொண்டார். குழாயை சோதிக்க இவ்வளவு நேரமா? நீ என்ன தெரிந்து கொண்டாய் என்று எதிரில் இருந்தவன் அவசரமாக கேட்டான்.
அந்த புகைக்குழாயை தவறவிட்ட வேலைக்காரன் யார் என்பதை பற்றியே இதுவரை யோசித்தேன். அவன் பிரஜானுகூலன் பத்திராதிபருடன் வந்திருப்பவனே என்று இப்போதுதான் நினைவிற்கு வந்தது. ஏனெனில் அவருடன் அவனை ஸ்ரீரங்கத்தில் கண்டிருக்கிறேன். சரி, அவனிடமிருந்து மோதிரத்தை வாங்கி கொடுக்க முடியும். எடுத்தவன் அவனேதான், சந்தேகமே இல்லை. அவன் கொடுக்காவிட்டாலோ, நான் எடுக்கவே இல்லை என்று சாதித்து விட்டாலோ, அது மிகவும் சுலபம். அவன் பெரிய பயங்கொள்ளி. அவன் தவறவிட்ட புகைக்குழாயின் மூலம் அவனை நான் கண்டுபிடித்ததாக விஷயத்தை அவன் அறிந்து கொண்டால் உடனே பயந்து போய் கொடுத்து விடுவான். காலதாமதமாகுமே, நிமிஷ கணக்கிலேயே கிடைத்துவிடும். நான் அவனிடமிருந்து இந்த நிமிஷமே வாங்கி கொடுக்கும்படி பிரஜானுகூலன் பத்திராதிபருக்கு ஒரு கண்டிப்பான கடிதம் அனுப்புகிறேன். கடிதமா? ஆம், உன் காரியமும் என் காரியமும் நிறைவேறும்படியும் மற்றவர்களுக்கு தெரியாதபடியும் ஒரு கடிதம் எழுதி தருகிறேன். இதோ இருக்கும் உன் கூட்டாளியிடம் அதை கொடுத்து அனுப்பு. பிரஜானுகூலன் பத்திராதிபதிவர் தமது சொந்த காரியத்தமாக இப்பொழுது இங்கே ரவுத்து கிருஷ்ணப்ப நாயக்கன் தெருவில் 702வது நம்பர் வீட்டில் தங்கியிருக்கிறார். எப்போதும் இரவில்தான் அவர் தமது வேலைகளை செய்பவராதலால் நிச்சயமாக அங்கு மேஜைக்கருகில் விளக்கின் முன்பு இந்நேரம் உட்கார்ந்து கொண்டு ஏதாவது எழுதி கொண்டிருப்பார். அந்த வேலைக்காரனும் அங்கேதான் இருப்பான். 5 நிமிஷம் கூட ஆகாது. திரும்பி வருவதையும் சேர்த்து 10 நிமிஷத்திற்குள் அந்த வைர மோதிரம் உன் கைக்கு வந்துவிடும். நான் எழுதும் கடிதத்தை நீ பார்த்த பிறகு உனக்கு சம்மதம் இருந்தால் அனுப்பு. சரி, உடனே எழுதி தொலை. தட்சணமே கோவிந்தன் மேசையிலிருந்து ஒரு கவரையும் ஒரு கடிதத்தையும் கொடுத்து சரசரவென்று யோசனை செய்யாமல் எழுதலானார். அதை எழுதி முடித்ததும் பின்புறம் இருந்த கல்வனிடம் கொடுத்து, நீ இதை உரக்க உன் இஷ்டனுக்கு கேட்கும்படி வாசி. இது போதும் என்று நினைக்கிறேன். அந்த வேலைக்காரன் கோழை மனதினன். திடீரென்று ஏற்பட்ட பேராசையால் துணிந்து கலவை செய்திருக்கிறான். பாம்பு ஒருவன் மேல் விழுந்தால் எப்படி உதறி எறிவானோ அந்த விதமாக அந்த நகையை தன்னிடமிருந்து உடனே எரிந்து விடுவான் என்றார். அவர் எழுதிய கடிதம் பின்வருமாறு: அதிக அவசரம். நீண்ட காலமாக எனது பிரிய நண்பராக உள்ள பிரஜானுகூலன் பத்திராதிபருக்கு எழுதியது. டம்பாச்சாரியான உமது புதிய வேலைக்காரன் நேற்றிரவு விருந்தில் தன் புகைக்குழாயை போக்கடித்தான். ராகவனின் வைரமோதிரம் லீலா விலாசத்தில் காணாமல் போனது. மிகு சுந்தரமும் விலை உயர்ந்ததுமான அதனை உங்கள் டம்பாச்சாரியான வேலைக்காரனே எடுத்தவன். என் நேசராகிய மகானுபாவரிடத்தில் அதை வாங்கி தந்தனுப்பாவிடில் ஆபத்துதான். ஆகவே மனப்பூர்வமாக உம்மை நம்பினேன். பரபரப்புடனே முதலில் முழுதும் கவனித்திடுக. இது ஓர் விடுகதை போலாம். விடுவிக்க துரிதப்படுக. தாமதியாதீர். உடனே செய்வன செய்க. கோவிந்தன். இக்கடிதத்தை வாசித்து முடித்ததும் அவர்கள் யோசிக்க நேரம் கொடுக்காமல் கோவிந்தன் விலாசம் எழுதி அக்கடிதத்தை வாங்கி கவருக்குள் வைத்து ஒட்டி, இக்கடிதத்தை என் பின்னால் நிற்பவனிடம் கொடுத்து அனுப்பு. உனக்கு வைரமோதிரம் உடனே கிடைக்கும் என்றார். கோவிந்தன் பத்திராதிபருக்கு எழுதிய கடிதத்தின் ஒவ்வொரு வரியின் முதல் வார்த்தையின் முதல் எழுத்துக்களை சேர்த்து படித்தால் நீ உடனே போலீசுடனே வா என்ற செய்தியை அவர்களுக்கே உரிய சங்கேத மொழியில் தன் பிரிய நண்பரான பத்திராதிபருக்கு தான் ஆபத்தில் சிக்கியிருப்பதை மறைமுகமாக தெரிவித்திருந்தார். ஆகவே கோவிந்தன் அம்முகமுடி மனிதனிடம், ஏன் இன்னும் கலக்கமோ? கடிதத்தை வாசித்து பார்த்தாயென்றோ? உடனே அனுப்பு. தனியாக இருக்கிறோம் என்று எண்ணாதே. நிராயுதபாணியான என்னை சொல்வதற்கு நீ ஒருவனே போதாதா என்றார். நிச்சயமாக கிடைக்கும் என்று நீ நம்புகிறாயா என்றான் முன்னிற்பவன். அதில் சந்தேகமில்லை. உடனே கொடுத்தனுப்பு. சரி, அப்படியானால் நான் வந்த காரியத்தை முடிக்காமல் இங்கிருந்து போவதில்லை என்று உறுதி செய்து கொண்டு வந்திருப்பது உனக்கு தெரியுமா? தெரியும். அந்த மோதிரத்தை உன் கையில் கொடாமல் உன்னை அனுப்புவதில்லை என்று வாக்குறுதி செய்கிறேன். எப்போதாவது கோவிந்தன் வாக்கு தவறி நடந்ததாக எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறாயா? அவனுடைய கொடிய விரோதிகள் கூட கோவிந்தன் வாக்கை தெய்வ வாக்காக நம்புவார்கள் அல்லவா? எனக்கும் அவ்விஷயம் தெரியும். ஆனால் என் சிநேகிதன் அக்கடிதத்தை எடுத்து போகும் முன் நாம் இருவரும் இடம் மாற்றிக்கொள்வோம். நான் அறையின் கதவுக்கு அருகே உட்காரப் போகிறேன். நீ எனக்கு எதிரில் உட்கார வேண்டும். இப்படி சொல்லி கையில் துப்பாக்கியை பிடித்த வண்ணமாக இடம் மாறி உட்கார்ந்து கொண்டு கஞ்சடை செய்யவே மற்றவன் கடிதத்துடன் வெளியில் சென்றான். அதன் பிறகு கோவிந்தன் தன் எதிரில் இருப்பவனை நோக்கி, இனிமேலாவது அந்த துப்பாக்கியை கீழே வைக்கக்கூடாதா? குன்று ஏற்றப்பட்டிருக்கும் துப்பாக்கியை விடாமல் பிடித்து கொண்டிருந்தால் கை நோகாதா என்று பின் சிரிப்புடன் கேட்டார். அவர் புன்சிரிப்புடன் கேட்டவுடனே அதற்கு ஒன்றும் பதிலே இல்லை. இந்த புகைக்குழாய் இந்த சமயம் என் கண்முன் இருப்பது என் அதிர்ஷ்டம்தான் என்றார் கோவிந்தன். உன் அதிர்ஷ்டத்தின்
பவிசு இனிமேல் அல்லவா தெரிய வேண்டும் என்றான் துப்பாக்கிக்காரன். ஓ, சந்தேகமில்லை. மோதிரம் திட்டமாய் கொடுப்பேன். சரி, 15 நிமிஷம் ஆகிவிட்டதே. இது என்ன அதிகமா? சி, திருட்டு நாயே, நீ 10 நிமிஷம் தானே கணக்கிட்டாய். சற்று ஏறக்குறைய சொன்னேன். போவதற்கும் வருவதற்கும், வழியில் ஜனசஞ்சாரங்களுக்கும் வண்டிகளால் ஏற்படும் தடைகளுக்கும் நீ கணக்கெடுத்து கொள்ள வேண்டாமா? சற்று பொறுத்து, இன்னும் காணோமே என்றான். ஒரு கால் என் நண்பரான அந்த பத்திராதிபராவது, அவர் வேலைக்காரனாவது இரவு மலைப்பாதைக்கு போயிருக்கலாம் அல்லவா? மறுபடியும் சற்று நேரம் நிசப்தம். துப்பாக்கிக்காரன் இதுவரையில் சிலையைப் போல ஆடாமல் நின்றிருந்தவன் இப்பொழுது காலாட்டத் தொடங்கினான். பிறகு திடீரென்று குதித்து எழுந்து, போதும் இவ்விளையாட்டு என்று சொல்லி துப்பாக்கியை சுட்டுவிட குறிப்பார்த்தான். கோவிந்தன் தாம் இனி தாமதம் செய்தால் ஆபத்து நிச்சயம் என்று அறிந்து கொண்டார். அதற்குள் அவருக்கு எவரோ மெதுவாக வரும் காலோசை காதில் படவே சற்று தைரியமும் உண்டாயிற்று. இனி துணிவு கொள்ளலாம் என்று தீர்மானித்தவராக எதிரில் இருந்தவனை நோக்கி சாவதானமாக, கோபம் வேண்டாம், நான் வாக்கு தவறாமல் நடக்கப்பட்டவன். இந்தா உன் வைர மோதிரம் என்று சொல்லி மேஜையில் இருந்த அந்த புகைக்குழாயை எடுத்து பென்சிலால் அதனுள்ளிருந்த புகையிலை தூள்களை வெளியில் சுரண்டி நீக்கிவிட்டு அக்குழாயை மேஜை மேல் தட்டி கவிழ்க்க அதனுள்ளிருந்து ஒரு வைர மோதிரம் மேசையில் வீழ்ந்தது. இந்தா, எடுத்துக்கொள். அவன் கையில் எறிந்தார். கோவிந்தன் வெளியில் சிரித்த பார்வையுடன் இருந்த போதிலும் துப்பாக்கியிலிருந்து அக்குண்டு பாய்ந்து தன் காதோடு உருவி சென்றதாக நிச்சயமாக அவருக்கு தோன்றிற்று. துப்பாக்கியால் அதை வாங்கி அவசரமாக பரீட்சை செய்தான். கொலை செய்யும் கோபத்தில் இருந்தவனாதலால் அவன் பெருமூச்சு விட்டான். கைகளெல்லாம் நடுங்கின. அவனை பார்த்து கோவிந்தன், இப்பொழுது திருப்திதானே? கடைசி வரையில் உன்னை சந்தேகத்தில் வைத்திருந்ததற்கு மன்னிக்க வேண்டும். இதுவரையில் அக்குழாய்க்குள் மோதிரம் இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. இங்கே சற்று முன்பு உன் எதிரில் நான் அந்த குழாயை பரீட்சை செய்யும் பொழுது மோதிரத்தில் இருந்த வைரம் மின்னுவதை கண்டேன். அதற்கு முன் எனக்கு தெரியாது. அக்குழாயும் நான் வரும் முன் மேசை மேல் சாதாரணமாக போட்டதுதான். மோதிரம் ராகவனின் சட்டைப்பையிலிருந்து கீழே விழுந்ததும் அவ்வேலைக்காரன் எடுத்து இக்குழாய்க்குள் நுழைத்து அதன் மேல் புகையிலை தூளை நிரப்பிவிட்டான் போலும். பின் அவசரமாக போகையில் எவ்விதமோ அவனிடம் இருந்து நழுவி இது கீழே விழுந்திருக்க வேண்டும். அதை நான் கவனியாமல் எடுத்து வந்து இங்கு மேசை மேல் போட்டேன் போல இருக்கிறது. இப்பொழுது தெளிவாக தெரிகிறதா என்றார். முகமூடியின் நடுவில் இருந்த மனிதனுடைய கண்கள் ஜெயத்தினால் ஜொலித்தன. துப்பாக்கியை கையில் பிடித்தபடியே அதை தொங்கவிட்டு கொண்டு, இப்பொழுது தெரிகிறது. இவ்வளவு தாமதத்திற்கு காரணம் யாதென்பதும் விளங்கிற்று. ராகவனுக்கு இந்த மோதிரம் எங்கிருந்து கிடைத்தது என்பதை சொல்ல முடியுமா என்றான். எனக்கு தெரியாது. அவன் சொன்னதையே உனக்கு தெரிவிக்க வேண்டும். சாக்கடையிலிருந்து எடுத்த கடிதங்களின் கட்டுகளுக்கு இடையில் ஒரு காகித உரையில் இந்த வைர மோதிரம் இருந்ததென்றும் அதை தானும் கவனியாமல் இதுவரையில் பெட்டியின் அடியில் போட்டிருந்ததாகவும் 3 தினங்களுக்கு முன்பு பெட்டியை சுத்தி செய்த பொழுது அந்த கவர் அகப்பட்டு பற்பொடி வைக்க அந்த கவரை கிழித்த பொழுது அதிலிருந்து இந்த மோதிரம் பொத்தென்று கீழே விழுந்ததாகவும் சொன்னான். சரி, கடிதம் கொண்டு போனவன் ஏன் இன்னும் திரும்பவில்லை? அந்த முட்டாள் வேலைக்காரன் தன் குழாயை தேடிக்கொண்டிருக்கிறானோ என்று சிரித்தான். கோவிந்தனும் பதிலுக்கு சிரித்தபடியே, இல்லை, அந்த வேலைக்காரனாவது குழாயை தேடவாவது ஒருபோதுமில்லை என்று புது மாதிரியில் அழுத்தமாக சொன்னார். என்ன, இல்லையா? நீ சொல்வது ஒன்றும் விளங்கவில்லையே. பின் ஏன் அவன் இன்னும் வரவில்லை? இனிமேல் எல்லாம் விளங்கும் அப்பா. அந்த குழாய் அந்த வேலைக்காரனுடையதல்ல, சீனுவினுடையது. ராகவன் தன் சட்டையை கழற்றுகையில் அந்த மோதிரம் கீழே விழுந்தது. அங்கு உளவு அறிவதற்காக ஒருவன் மறைந்து நடமாடிக்கொண்டே இருந்ததால் அவன் முன்பு இம்மோதிரத்தை பற்றிய பிரஸ்தாபம் வேண்டாம் என்று உடனே அதை எவருக்கும் தெரியாமல் நான் எடுத்து சீனுவினுடைய புகைக்குழாயில் வைத்து நன்றாக உள்ளுக்கு தள்ளி வெளியில் புகையிலை தூளை நிரப்பி அதை குடிக்கப் போகிறவன் போல நடித்தேன். நான் புகை குடிப்பதில்லையாதலால் என் ஜேபியில் மறைத்து வைத்துவிட்டு தாம்பூலம் போட்டுக்கொண்டேன். மோதிரத்தை நான் எடுக்கவில்லை என்று உங்கள் மனிதனுக்கு தெரியும்படி வேஷ்டி, துணி எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு கோவணத்துடன் அப்பொழுது இருந்தேன். அப்படி இருந்தும் நீங்கள் சந்தேகித்து இருவரும் இங்கே வந்து எல்லாம் சோதித்துவிட்டு என் வரவை எதிர்பார்த்தீர்கள். ராகவன் அந்த மோதிரத்தை என்னிடம் காட்டிய சமயம் உங்களின் உளவாளி அதை கவனித்து உங்களுக்கு தெரிவிக்க, அதன் மேல்தான் அதை அபகரிக்க இங்கு வந்தீர்கள். அதற்கு முன் அந்த மோதிரம் என்னவாயிற்று என்பதே உங்களுக்கு தெரியாது. நீ என்னை அவசரப்படுத்திய சமயத்தில் உங்களை எவ்வாறு ஏமாற்றுவது என்று யோசித்து கடைசியில் நீ நிச்சயமாக சுட்டுவிடுவாய் என்று கண்டுகொண்ட பின் அதற்கு தப்புவதற்காக என் கையுடன் கொண்டு வந்திருந்த இப்புகைக்குழாயிலிருந்து
அந்த மோதிரத்தை எடுத்து உன்னிடம் எறிந்தேன். இப்பொழுதெல்லாம் உனக்கு விவரமாயிற்றா? அப்படியா சங்கதி? ஆனால் நீ முதலில் இருந்தே எங்களை வஞ்சித்திருக்கிறாயல்லவா? கடிதம் கொண்டு போனவன் ஏன் இன்னும் திரும்பவில்லை? இவ்வளவு தாமதப்படுத்தி இப்பொழுது மோதிரத்தை கொடுத்ததன் அர்த்தம் என்ன? ஒவ்வொன்றுக்கும் விவரம் சொல்கிறேன் கேள். துப்பறிபவன் உன் போன்ற துஷ்டர்களை வஞ்சிக்காமல் முடியுமா? நான் தாமதப்படுத்திய காரணம், நான் எதிர்பார்த்தவர்கள் இங்கே வந்து சேர்ந்துவிட வேண்டுமே என்ற கவலையினால்தான். கடிதம் கொண்டு சென்றவன் ஏன் திரும்பவில்லை எனில் சாவதானமாக கேள். பிரஜானுகூலன் பத்திராதிபதியர் எந்த வேலைக்காரனுடனும் வரவில்லை. அவர் தனியேதான் வந்தவராதலால் உன் நண்பன் கொண்டு போன கடிதத்தின் பொருள் அவருக்கு முதலில் விளங்கியே இருக்க மாட்டாது. எனவே பொருள் தெரியாத அக்கடிதத்தில் தமது நெடுநாள் பழக்கத்தினாலும் இயற்கை நுண்ணறிவாலும் ஏதாவது சூட்சுமம் இருக்கிறதா என்று தம்மை அறியாமலே கவனித்து பார்க்கக்கூடும். முதலில் அடியில் கோடு கிழித்துள்ள மகானுபவரிடத்தில் என்ற வார்த்தை தென்படும். அந்த இடத்தில் அந்த பதத்திற்கு போக்கிரி, துஷ்டன் என்று உடனே பொருள் கொண்டு விடுவார். அதன் பின் ஆபத்து என்ற பதம் அவர் கண்களுக்கு தெரிய வரும். உடனே யோசிப்பார். அப்பால் கொஞ்சம் கவனித்து பார்த்தால் உம்மை நம்பினேன் என்ற பதம் இன்னும் அதிக சூடேற்றுவிக்கும். முதலில் முழுதும் கவனித்தெடுக்க என்று அடுத்தபடியில் அவரது திருஷ்டிக்கு தோன்றும். உடனே யோசனையுடன் முதலில் சற்று உற்று பார்ப்பின் ஒவ்வொரு வரியின் முதல் எழுத்தும் மிகப்பெரிய அழுத்தமாக எழுதப்பட்டிருப்பது போல தோன்றும். அவற்றை நீளவாக்கில் சேர்த்து வாசித்தால் உடனே போலீசுடனே வா, ஆபத்து என்று இருப்பதை அறிந்து கொள்வார். ஓர் விடுகதை என்பதை பிறகு பார்க்கும் பொழுது விஷயத்தை மறைத்து மோதிரம் காணாமல் போனது போல எழுதியிருப்பதாக அறிந்து கொள்வார். தாமதியாதீர், செய்வன செய்க என்பதை கடைசியில் படித்ததும் வந்தவனை சிறை செய்து உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு விரைந்து ஓடுவார் என்பது நிச்சயம். அக்கடிதத்தை நான் முன்கூட்டியே யோசித்து சரசரவென்று எழுதியதால் நீ சந்தேகப்படவில்லை. இவ்விதமாக அவருக்கு பொருள்படவும் போலீசாருடன் அவர் வரவுமே அக்கடிதத்தை அவ்வளவு நேரம் யோசித்து எழுதினேன். அக்கடிதத்தின் பொருளை அவர் அறிந்ததும் உன் நண்பனை சிறைப்படுத்திவிட்டு போலீசாரை அழைக்க சென்றிருக்கலாம். ஆனால் அக்கடிதத்தின் உண்மை பொருளை அவர் கண்டு கொண்டாரோ என்னவோ? கண்டு கொள்ளாமல் இருப்பாரோ? சதா காலமும் நுணுகி ஆராய்பவரான ஒரு பத்திரிகை ஆசிரியரின் இயற்கை அறிவு உறங்கி கிடக்குமா? அது தன் வேலையை செய்யாமல் விடுமா? ஆமீஸ்வரா, அவர் கடிதத்தின் பொருளை தெரிந்து கொண்டு விட்டாரே, என்ன ஆச்சரியம்! அந்த தைரியத்தினால்தான் உனக்கு முதலில் மறைத்தவற்றை இப்பொழுது தெளிவாக தெரிவித்தேன். 4 நிமிஷங்களாக உன் நாற்காலிக்கு பின்னால் பக்கத்தில் பிரஜானுகூலன் பத்திராதிபதிவரும் நீ கொலை செய்ய முயன்ற உன் ஸ்வீகார புத்திரனாகிய பத்மநாபனும் 2 கான்ஸ்டபிள்களும் பாவம் கால் வலிக்க நின்று கொண்டிருப்பதை நீ இன்னும் பார்க்கவில்லையா என்றார் கோவிந்தன். அதே நிமிஷம் பின்பக்கம் இருந்தபடியே ஒரு கான்ஸ்டபிள் துஷ்டனின் வலக்கையை துப்பாக்கி பிடித்துக் கொண்டுள்ள விரல்களுக்கு அருகில் பலமாக பற்றி அழுத்தவும், மற்றொரு கான்ஸ்டபிள் பின்பக்கம் இருந்தவாறே அவன் கழுத்தில் கையிட்டு நெருக்கி இடக்கையால் அவனுடைய முகமுடியை பிடித்தெழுக்கவும் முகமுடி கையோடு வந்துவிட்டது. துஷ்டனும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்து விழித்தான். அடுத்த நிமிஷம் அவன் துப்பாக்கி பிடுங்கி எறியப்பட்டு கைகளுக்கு விலங்கு பூட்டப்பட்டது. இவ்வளவும் ஒரு நொடிக்குள் நடந்துவிட்டது. தக்ஷணமே கோவிந்தன் பிரஜானுகூலன் பத்திராதிபரை நோக்கி, ஆஹா, வெற்றி பெற்று விட்டீர்களா? பத்மநாபனையும் அழைத்து வந்தது நல்லதே. மற்றொருவன் எங்கே என்றார். அவனை வீட்டுக்குள் அடைத்து பூட்டிவிட்டு வந்திருக்கிறேன். அவன் வேறு எவனுமல்ல, வேணுமே என்றார்.